வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கக்கூடியது கியூபிக் டோக்கனுடைய பிரைஸ் ப்ரிடிக்ஷன், இதனுடைய இன்ஃபர்மேஷன், குட் நியூஸ் பற்றிய தகவலை தெளிவாக இந்த காணொலியில் நாம் பார்த்து விடலாம். நம்முடைய சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கம் ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணியாக நாங்கள் போகிற காணொலியில் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிவிடும். நான் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களுடைய லாபம் நஷ்டம் அது உங்களையே சாரும். கியூபிக் என்பது ஒரு லேயர் ஒன் ப்ராஜெக்ட்டுங்க. அதே போல் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பத்தில் வாய்ந்த ஒரு ப்ராஜெக்ட், நல்ல ஒரு ப்ராஜெக்ட், மக்கள் லைக் பண்ணக்கூடியது, நல்ல ஒரு ப்ராஜெக்டாக இருக்கணும். ஒரு 100 ரூபீஸ் கொடுத்தாலே லேக்ஸ் கணக்கான டோக்கன்ஸ் கிடைக்க வேண்டும். அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 10x 100x வந்து போக வேண்டும் என்று லைக் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்னாக்க இந்த கியூபிக். இது நல்ல ஒரு ப்ராஜெக்ட். இதை பற்றி தான் தெளிவாக பார்க்கலாம். ஸோ தற்பொழுது ட்ரேடிங் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி டோக்கனுடைய ப்ரைஸ் வந்து $40 வந்து ட்ரேட் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இதனுடைய குவான்டிட்டி எவ்வளவுன்னு பார்க்கலாம். டோட்டல் சப்ளை வந்து 123.85 ட்ரில்லியன் கியூபிக் டோட்டல் சப்ளை. தற்பொழுது மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 495 மில்லியனுக்கு வந்து மார்க்கெட் கேப் வந்து பிடிச்சிருக்குங்க. இதனுடைய மார்க்கெட் ரேங்க் பார்த்தீங்கன்னா 218வது இடத்துல இருக்குது. ஸோ இது ஆல் டைம் ஹை எவ்வளவு போயிருக்கு என்பதையும் நீங்கள் பார்க்கலாம். 0.401244 போயிருக்கு. அப்படின்னாக்க $124, 1 கோடி டோக்கனுடைய ப்ரைஸ் $124 ஆல் டைம் ஹை போயிருக்கு. ஆல் டைம் லோ பாருங்கள் 0.5013 அப்படின்னாக்க $13 ஆல் டைம் லோ. $13 1 கோடி டோக்கனுடைய ப்ரைஸ். கடந்த மாதம் 1 மந்த் பிஃபோர் தான் $13 ஆல் டைம் லோயே வந்தது. இது ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட். இது போகுமா சார், எவ்வளவு போகும் அப்படின்னாக்க இப்போ மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 495 மில்லியன் தான் வந்து மார்க்கெட் கேப் இருக்குங்க. இது வந்து ஒரு 5 பில்லியனுக்கு மார்க்கெட் கேப் போச்சானவே 10x ப்ராஃபிட். இப்போ $40 1 கோடி டோக்கன்னாக்க இது வந்து $400 ஒரு கோடி வந்து போகும். ஒரு 10 பில்லியன் வந்து மார்க்கெட் கேப் பிடித்தாலும் வாய்ப்பு இல்லை. அதுக்கு மிச்சமாக கூட பிடிக்கலாம். 10 பில்லியன் பிடிச்சிச்சனாக்க 1 கோடி டோக்கனுடைய ப்ரைஸ் வந்து $800 கண்டிப்பாக போகும். 10 பில்லியன்லாம் ஈஸியாக பிடிக்கும் இந்த புல் மார்க்கெட்டில். புல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வேவ் 1 வந்து 2025 மார்ச் 1 வந்து வேவ் 1 எக்ஸிட், சேஃப் அண்ட் செக்யூர் எக்ஸிட். வேவ் 2 எக்ஸிட்னாக்க நவம்பர் 2025 வேவ் 2 அதான் ஃபைனல் எக்ஸிட். அதில் நம்ம வெளியே வந்துடணுங்க. ஸோ கிரிப்டோவுடைய அல்ட் காயினுடைய ப்ரைஸ் எல்லாம் வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு 1 மந்த் 2 மந்த் பிஃபோர் பை பண்ணியிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு இப்போ 2x 3x வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கும். குறைந்தபட்சம் 1x வந்து ப்ராஃபிட்டில் கண்டிப்பாக இருப்பீங்க. அல்ட் காயின் மற்ற காயினெல்லாம் நீங்கள் வாங்கியிருந்தாவே நல்ல ஒரு ப்ராஜெக்ட் தாங்க இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ மார்க்கெட்டில் எங்கெங்கே இதை வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்க ஸோ நீங்கள் பிட்கேட், மெக்ஸி, கேட்.io, xt.com, சேஃப் ட்ரேட், அதே போல் ட்ரேட் ஓஆர்ஜி, காயின்எக்ஸ், ஹாய்பிட், பிட்2மீ, பிட்கான், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஸோ டயர் 2 எக்ஸ்சேஞ்ச் சரிங்களா. டயர் 2 அதுக்கும் கீழே லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் இது போல தான் வந்து இருக்குது. டயர் 1 எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்க டயர் 1 எக்ஸ்சேஞ்ச் ஸோ கூகாயின், பினான்ஸ் இதெல்லாம் வந்து டயர் 1 எக்ஸ்சேஞ்சுங்க. டயர் 1 எக்ஸ்சேஞ்சில் எப்போ லிஸ்ட் ஆகுது அப்படின்ற ஒரு நியூஸும் வந்து கிடைச்சிருக்கு. அதையும் பார்க்கலாம். டயர் 1 எக்ஸ்சேஞ்சில் எப்போ லிஸ்ட் ஆகுது என்ற ஒரு அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. குவார்ட்டர்லி 1 2025 குவார்ட்டர்லி 1னாக்க ஸோ ஜான்வரி டு மார்ச்சுக்குள்ளே டயர் 1 எக்ஸ்சேஞ்சில் கண்டிப்பாக வருது என்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக டயர் 1 எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும்போது தற்பொழுது இருக்கக்கூடிய ப்ரைஸோட 10xக்கு மேலே கண்டிப்பாக போகுங்க. இப்போ இருக்கக்கூடிய ஒரு 0 கட் ஆனாவே 10xக்கு மேலே கண்டிப்பாக போகும். நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு ப்ராஜெக்ட், மிஸ் பண்ண வேண்டாம். இவங்களுடைய அஃபிஷியல் ட்வீட் பேஜையும் நம்ம பார்க்கலாம் எவ்வளோ ஆக்டிவாக. அஃபிஷியல் ட்வீட் பேஜ் எக்ஸ் தளம் பார்த்தீங்கன்னா 75,600 நபர்கள் வந்து இவங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்காங்க, வேறு லெவலில் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஒயிட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இவங்களுடைய ஒயிட் பேப்பர். ஸோ இவங்களுடைய ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. டிரான்சாக்ஷன் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே எந்த ஒரு கிரிப்டோலையும் கொடுக்காத ஸ்பீடை இவங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பீடெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னாக்க இது பார்த்தீங்கன்னா 100x போனாலும் பார்த்தீங்கன்னா இது வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது இந்த வாய்ப்பு. ஸோ யாரும் வந்து மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.
லாபம் வந்தாலும் அது உங்களையே சாரும். 1,00,00,000 டோக்கன் இப்போ $40 இருக்கு. 1,00,00,000 டோக்கன் $4,000 உங்களுக்கு வந்தாலும் அந்த ப்ராஃபிட் அனைத்தும் உங்களுக்கே. ஸோ இந்த $40 இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது, அது கீழ குறைஞ்சாலும் நஷ்டமும் உங்களையே சாரும். நான் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. இருக்கக்கூடியதை இருக்கும்படி உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.